பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி வேத வசனம் நமக்கு கூறுகிறது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த நாள் தேவன் நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு மகிமையான ஒரு நாள். எப்பொழுதுமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் தான் சில நேரங்களிலே நாம் தனியாக இருப்பதை போன்றோ, அல்லாவிட்டால் தேவ துணை நமக்கு இல்லாததை போன்றோ, அல்லாவிட்டால் தேவன் நம்மை கைவிட்டு விட்டதை போன்றோ சில நேரங்களிலே நாம் உணர்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் கர்த்தர் நம்மை விட்டு மாறுவதே இல்லை, கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. இதை ஒரு வேத சம்பவம் நமக்கு கூறுகிறது. இதோ தானியேல் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் நன்றாய் அறிவோம். இவன் பாபிலோனிய மாகாணத்திலே அடிமையாய் கொண்டு போகப்பட்டு தேவன் இவனை உயர்த்தி வைத்தபடியினாலே ராஜ்யத்தினுடைய அநேக மகிமையான பதவிகளை இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வகையிலே தேசத்திலே தேசாதிபதிகளை ஒரு 120 தேசாதிபதிகளை தரியு ராஜா ஏற்படுத்துகிறான். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலாய் 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறான் தரியு ராஜா. அந்த 3 பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் தானியேலை ஏற்படுத்துகிறான். எப்படி ராஜ்யத்தினுடைய முக்கியமான பணியில் இருக்கும் பொழுது இவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு விஷயத்திலும் இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடியினாலே இதோ இவனுடைய தேவ விஷயத்திலே இவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மேலே ஒரு காரியத்தை, குற்றம் சுமத்துவதற்கான ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன என்று சொன்னால், இந்த பிரதானிகள் எல்லாம் ராஜாவை பார்த்து விதமாய் சொல்லுகிறார்கள், ராஜாவே, 30 நாளாகிலும் எந்த மனுஷனாலும் உம்மை தவிர வேறு எந்த தேவனையோ வேறு எந்த மனுஷனிடத்திலே விண்ணப்பம் செய்யக்கூடாது. அப்படி விண்ணப்பம் செய்தால் அவன் அந்நேரமே சிங்கங்களின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாறாத பிரமாணத்தை அவர்கள் அங்கே ஏற்படுத்துகிறார்கள். இந்த பிரமாணத்திற்கு ராஜாவும் கையெழுத்து வைக்கிறான். இந்த கையெழுத்து வைக்கப்பட்டது தானியேலுக்கும் நன்றாய் தெரியும். தானியேல் அந்த நேரத்திலே அவன் எதையுமே சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு பயப்படவே இல்லை. அவன் என்ன செய்கிறான், தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமை பார்த்து தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க தேவனை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறான். எனவே இப்பொழுது இவர்கள் அந்த தானியேலை பிடித்து ராஜாவிடத்தில் கொண்டு போகிறார்கள். இது மாறாத பிரமாணமானபடியினாலே ராஜா தானியேலை சிங்கங்களின் கபியிலே போடுவதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறான். ஆனால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடுவதற்கு முன்பதாய் அந்த ராஜா ஒரு மிகுந்த உரத்த சத்தமாய் விதமாய் சொல்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, இரவு முழுவதும் ராஜா விருந்துவிட்டு அதிகாலை வேளையிலே தானியேலிடத்தில் வந்து கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்ட பொழுது ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன் என்று சொன்னால், சிங்கங்களின் கபியிலிருந்து தானியேல் மறு உத்தரவு அருளி செய்தான். தானியேல் சொன்னான், ராஜாவே, நான் நியாயக்கேடு ஒன்றும் செய்ததில்லை, நான் தேவனுக்கு முன்னாகவும் உமக்கு முன்னாகவும் உத்தமனாய் இருந்தபடினாலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த தானியேல் அந்த மனுஷர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்தபடியினாலே இவனை காப்பதற்காய் தேவன் அவனோடு கூடவே இருந்தார், தேவன் அவனோடு கூடவே நடந்தார், கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட வந்தது. இந்த காலை வேளையிலும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் அநேக
அநேக காரியங்களிலிருந்து எங்களை காப்பதற்காய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே, எங்களை மோசம் போக்குகிற ஆண்டவரே, எங்களை அழித்து போடுகிற எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்துகிற நாங்கள் ஜெயிக்க வேண்டியவைகள் இருந்தும் என் ஆண்டவர் எங்களை காக்கும்படி என் தேவன் எங்களோடு கூடவே அமருவீராக. தம்முடைய கிருபையும் மகிமையும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.